ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். 4ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கிறதுல 96ல 42 இடங்கள் பெற்றிருக்கிறாங்க. அதை கட்டாயம் தக்க வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி பாஜகவுக்கு இருக்குல்ல, அது தக்க வைக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது குறிப்பா தெலுங்கானாவில் அவங்க என்ன ஸ்கோர் பண்ண போறாங்க? மத்திய பிரதேசத்துல கடந்த முறை பாஜக 8 இடங்கள், இந்த முறை முருகானந்தம் சொல்றார் இல்ல அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற போது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஒரு நெருக்கடியை 4ஆம் கட்ட தேர்தல் பாஜக கொடுத்திருக்காங்க. அந்த உத்தரப்பிரதேஷ் இது மட்டும் பார்க்கல. உத்தரப்பிரதேசத்துல 13 இடங்களை பெற்றிருக்கிறாங்க. அப்படி இல்ல, கடந்த முறையை விட இந்த தரம் வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கா குறைவாக இருக்கிறதா? நம்ம அந்த வாக்கு சதவீதத்துக்குள்ள போறது சரியா இருக்கு. ஆனா வந்து நீங்க ஒண்ணு என்னன்னா, நீங்க ஜம்மு காஷ்மீர் நீங்களாக மற்ற இடங்கள் எல்லாமே வாக்கு சதவீதம் வந்து போன வாட்டியை விட 5 மணி ரீடிங் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கிறது. அது வந்து அந்த வாக்காளருடைய ஆர்வம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது குறைவாக இருக்குன்னு. ஸோ இது வந்து என்ன வந்து அதனால இப்போ கூட இப்போ காரில் வரும்பொழுது கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அதனால ஒன்று வந்து இதை நம்ம ஏற்கனவே நம்ம விவாதித்த மாதிரி இது வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக கூட இது போகலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவா ஒரு வாதம் உண்டு. ஒரு வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு, அது பாஜகவுக்கு பலன் அப்படின்றது ஒரு வாதம். ஆளுங்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களுக்கு ஒரு குறைவான வாக்கு சதவீதம் வந்தால் அவங்களுக்கு ஆதரவாக போகுங்கிறது ஒரு வாதம். ஓகே, இந்த இடத்துல வந்து பாஜக இருக்கு. சரி, அது இருக்கிறதுனால அது மாறியும் இருக்கு. குறைவா இருந்து ஒன்னும் இது கிடையாது, தீர்மானமா இதுதான் ஒண்ணு இல்லை. ஆனா இப்போ ஆந்திர பிரதேசமா இருக்கலாம், தெலுங்கானாவா இருக்கலாம், மகாராஷ்டிரமா இருக்கலாம், முருகானந்தம் மாறிய களச்சூழலை வந்து பேசுறார். வாக்கு சதவீதத்தை வச்சு இல்ல, களம் மாறி இருக்கிறது, சூழல் மாறி இருக்கிறது. அதனால பாஜகவுக்கு இந்த 42 கிடைக்கிறது சிரமமா இருக்கும்னு சொல்றாரு. கரெக்ட் இருக்கலாம், களம் மாறி இருந்தால். அதாவது இப்போ இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், இப்பொழுது இருக்கிறவங்கள மத்தியில் இருக்கிற ஆட்சியை அகற்றியே ஆகணும் அப்படின்னு ஒரு மக்கள் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா இப்ப ஆந்திர பிரதேசம் சொல்றீங்க, போன வாட்டி 2019 80% மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்ப வந்து 5 மணி வரைக்கும் 68% தான். ஓகே, சோ இதே ஆந்திரா தான், இதே தெலுங்கானா தான், இதே வெயில் தான், எல்லாமே ஒன்னும் அப்ப ஒன்னும் சுவிட்சர்லாந்து ஆகல. பட் ஆனா வந்து மக்கள் வந்து அப்ப வந்து மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வேகம் இந்த சமயம் இந்த வேகம் இல்லை. அதுதான் எனக்கு வந்து, அதனால நீங்க வந்து களம் மாறி இருக்கலாம், கூட்டணி மாறி இருக்கலாம், சிவசேனா வந்து இது இருக்கலாம், அதெல்லாம் நம்ம வந்து உத்தவ் தாக்கரேக்கு வந்து அவரை அநியாயமா பதவியிலேருந்து இறக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு சாரார்கிட்ட ஒரு அனுதாபம் கூட இருக்குங்கிறத மாதிரி கேள்விப்பட்டேன். பட் இவ்வளோலாம் இருந்தாலும் கூட பெரிய நான் வந்து எதிர்பார்த்தது ஒரு 75%. நான் இப்படி ஒரு தர்க்கத்தை வச்சா இல்ல, இப்ப நான் இப்படி ஒரு தர்க்கத்தை வைக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? 2019 வளர்ச்சியை முன்னிறுத்தி வந்தார், அதனால பெருவாரியான மக்கள் ரொம்ப வீதிக்கு வந்து வாக்களிச்சாங்க. இந்த முறை ஒரு அயற்சி வந்துருச்சு, நம்ம ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு ஒதுங்கி இருந்தா, வளர்ச்சி வரலன்னு ஒதுங்கி இருந்தால் அது இந்தியா கூட்டணிக்கு சாதகம் தானே. இப்படி ஒரு வாதத்தை வச்சா நீங்க அதாவது ஆனா ஒரு மாற்றம் வரும்பொழுது, ஓகே, மாற்றம் வரும்பொழுது அந்த ஒரு வேகம் வந்து தெரியும் நம்மளுக்கு. இப்ப வந்து அந்த வாக்காளர் இதை பார்த்தீங்கன்னா அது எனக்கு வந்து அது வந்து அதாவது நீங்க சொல்ற மாதிரி பல விஷயங்கள்ல வந்து வேலை வாய்ப்பு, அந்த இதுவா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லா விலைவாசி, இது எல்லாமே வந்து மக்களை பாதிச்சிருக்கு. ஓகே, இதுல இது வந்து வெகுண்டெழுந்து வந்து வாக்களிக்கல. வெகுண்டெழுந்து, அதாவது இது உங்கள் பார்வையில அப்போ, அதாவது எனக்கு இது வந்து அதனாலதான் என்னால வந்து நான் இன்னும் வந்து கொஞ்சம் அதாவது இப்ப ஸ்டாக் மார்க்கெட்லாம் போன வாரம் விழுந்தது, அதுக்கு கூட காரணங்கள்லாம் சொல்லப்பட்டது இருந்தா கூட, பட் ஒரு எனக்கு இன்னும் வந்து பிஜேபி வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்கோங்கிற மாதிரி எனக்கு இல்ல. இப்போ தெலுங்கானாவில் ஒரு நம்பிக்கை, காங்கிரஸ்க்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது, ஆந்திர பிரதேசம் ஒரு நம்பிக்கை இருக்கு, மகாராஷ்டிராவில் ஒரு நம்பிக்கை இருக்கு,
அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்க வாக்கு சதவீதம் குறைவு அப்படின்ற ஒரு காரணியின் மூலம் அடிச்சு நொறுக்குறீங்க உங்க வாதத்தால அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல நான் என்ன சொல்றேன், வாக்கு சதவீதம் குறையிறதுங்கிறது அது 1 or 2% குறையிறது போறதுங்கிறது சரி எப்பொழுதுமே நடக்கும். நீங்க ஒரு 40 வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் அதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு ஆட்சி 10 ஆண்டு காலமாக இருக்கிறது, இது பலவிதமான எங்களுக்கு இது செஞ்சிருச்சு, பாதகங்களை செஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் கருத்து பலமாக இருக்குமே. ஆனால் அது இந்த வாக்காளர் இதுல எண்ணத்தை காட்டணும், வெளிக்காட்டணும். அந்த வெளிப்பாடு எனக்கு தெரியல, அதாவது எனக்கு தெரியல, என்னுடைய குறை கூட இருக்கலாம். ஆனா பட் அதுதான் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே சோ 42 அப்படின்றதும் தக்க வைப்பதற்கான வாய்ப்பு. ஆந்திரால ஒன்னும் காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இல்ல. ஆந்திரால மிஞ்சி போனா அந்த ஷர்மிளா இப்ப லேட்டா வந்தாங்க, மேக்சிமம் அவங்களால அதிகபட்சமாக ஒரு 10% வாக்கு. கடந்த முறை ஒப்பிடுறப்ப காங்கிரஸ்க்கு இழப்பதற்கு ஒண்ணுமே இல்ல. கடந்த முறை அவங்க 1% 1.5% வாங்கினாங்க. இந்த தடவை ஒரு 10% வாங்கினா ரொம்ப பெரிய சாதனை. பட் எனியாவ் அது அங்க போட்டி எல்லாருக்கும் தெரியும். ஷர்மிளா இவர் பாபுக்கும் இவருக்கும். பட் நீங்க தெலுங்கானா ஓகே, தெலுங்கானா லாஸ்ட் டைம் 4 சீட் வாங்கினாங்க, 3 சீட் வாங்கினாங்க. பாஜக 4 இடம் வாங்கினாங்க, காங்கிரஸ் 3 இடம். ஓகே, சோ அதனால பாஜக இந்த தடவை 4 5. அதே இன்னும் ரெண்டாவது பிஆர்எஸ் இந்த தடவை ஆட்சியில இல்லாதனால உங்களுக்கு ஆன்டி காங்கிரஸ் ஸ்பேஸ் பாஜகவுக்கு போவதற்கு அதிக முழுமையாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பேசலாம். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.